Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் what could be falsely altering my HbA1c value. இது வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த இது வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணல. நார்மலா ஒரு ஹெல்தி அடல்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி HbA1c வேல்யூ வந்து தப்பா காட்டும், எந்தெந்த காரணங்களால காட்டலாம், அவங்களோட மற்ற ஏதாவது ஒரு உடம்புல இருக்க பிரச்சனையை காட்டுறதா கூட இருக்கலாம். ஸோ லோ சுகர் காட்டுது இல்லை ஹை சுகர் காட்டுதுன்னா எதனால அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் தப்பாக வந்து அதிகமாக அந்த HbA1c வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும், பட் நமக்கு வந்து டயபெட்டிஸ் கிடையாது, மற்ற காரணங்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிக்ரீஸ்டு ரெட் செல் டர்ன் ஓவர். ஸோ நமக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சி அனிமியா இருக்குது, அப்புறம் விட்டமின் B9 B12 டிஃபிஷியன்சி அனிமியா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளோட சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும். இந்த டிக்ரீஸ்டு ரெட் செல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது நமக்கு அனிமியானால இருக்கிற ஆர்பிசி செல்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து ட்ரை பண்ணும்போது அதிகமான குளுக்கோஸை வந்து தக்க வச்சுக்கும் அதோட ஆர்பிசி செல்ஸில். அதனால இந்த மாதிரியான அதிகமான HbA1c வேல்யூ வந்து காட்டும். அடுத்தது என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர். நமக்கு லெட் பாய்சனிங் வந்து ஈஸியாக நடக்கும். அது மூலமாக நமக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா அவங்களுக்கு அந்த லெட் பாய்சனிங் நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லாமல் அப்படியே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த HbA1c வேல்யூ வந்து ஜாஸ்தியாக காட்டும். அடுத்தது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீனை வந்து நம்ம அஸ்ப்ளீனியான்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ்ட் எரித்ரோசைட் லைஃப் ஸ்பேன். ஸ்ப்ளீனில் தான் நம்ம கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசின்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ளீனே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு எரித்ரோசைட் என்ன ஆகும்னா அதோட லைஃப் ஸ்பேன் 120 days முடிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளோட பிளட்டில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு HbA1c வேல்யூ வந்து ஜாஸ்தியாக காட்டும். அடுத்தது லெபரட்டரி இன்டர்ஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து கிட்னி டிசீஸ்க்கு அந்த யூரிமியா, அப்புறம் சிவியர் ஹைப்பர் பிலிருபினிமியா, சிவியர் ஹைப்பர் ட்ரைக்ளிசரிடீமியா, இந்த மாதிரியான வேல்யூஸ் இல்லை அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த HbA1c வேல்யூ வந்து ஜாஸ்தியாக காட்டும். இந்த லெவல்ஸ்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் HbA1c ஜாஸ்தியாக காட்டும். ட்ரக்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெராயின் இல்லீகலாக நம்ம அந்த ஹெராயின் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒப்பாய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக காட்டும். அப்புறம் பெயின் ஃபீவருக்குலாம் எடுத்துக்கக்கூடிய ஆஸ்பிரின் டேப்லெட் அதை நம்ம எடுத்துக்கும் போதும் நமக்கு HbA1c வேல்யூ அதிகமாக இருக்கும். க்ரானிக் ஆல்கஹால் கன்சப்ஷன், அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு HbA1c அதிகமாக இருக்கும். அப்போ எதெல்லாம் வந்து நமக்கு லோ சுகர் காட்டும், ஃபால்ஸ் ரிடக்ஷன் HbA1cன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ரெட் செல் டர்ன் ஓவர். ஸோ அக்யூட் க்ரானிக் பிளட் லாஸ் இருக்குது, ஹீமோலைட்டிக் அனீமியா. ஸோ அதிகமாக வந்து ஆர்பிசிஸ் வந்து உற்பத்தி பண்ணும். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஃபால்ஸ் HbA1c. ஏன்னா இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் லோவாக இருக்கும், அதே தேர்ட் ட்ரைமஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும். ஸோ இது ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப யூஸ்வல் தான். ஸோ அது கரெக்டாக மானிட்டர் பண்ணணும் நம்ம ப்ரெக்னென்சி டைமில். அடுத்து ஸ்ப்ளீனோமெகாலி. ஸ்ப்ளீன் வந்து வீக்கம் அடையும். அப்போ அந்த இடத்துல நமக்கு டிக்ரீஸ் எரித்ரோசைட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் E சப்ளிமெண்டேஷன் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் வந்து ஆன்டிவைரல் மெடிக்கேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு HbA1c வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். ஸோ நமக்கு ஃபால்ஸ் எலிவேஷன் அண்ட் ஃபால்ஸ் ரிடக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக எப்போ வேணால் நடக்கலாம். அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஆர்பிசி டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ ஹை குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷனாகவும் திடீர்னு நமக்கு காட்டும், இல்லை டைல்யூஷன் எஃபெக்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து பிளட் ஆர்பிசி டிரான்ஸ்ஃபியூஷன்னா இப்போ ரத்தம் வந்து டொனேட் பண்ணுறாங்க, வேறு யாரோட ரத்தம் வந்து நமக்கு வந்து உடம்புல ஏற்றுறாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸு இல்லை வந்து ஒரு கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்றுறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா அவங்களுக்கு ஹை குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது ஃபால்ஸ் எலிவேஷன் இன் HbA1c நடக்கும். இதே டைல்யூஷன் எஃபெக்ட்னா நமக்கு ஆர்பிசி செல்ஸை விட பிளாஸ்மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும், அதுதான் டைல்யூஷன் எஃபெக்ட். அடுத்தது HB வேரியன்ஸ். நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இல்லை அசேஸ் யூஸ் பண்ணி நம்மளோட HbA வந்து எவாலுவேட் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் நமக்கு இந்த ஃபால்ஸ் எலிவேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து காட்டும். அடுத்தது நம்ம விட்டமின் C எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போ வந்து நமக்கு அதிகமாக காட்டும் ஃபால்ஸ் எலிவேஷன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் மூலமாக நம்ம எவாலுவேட் பண்ணும்போது HbA1c அதிகமாக காட்டும். இதே குரோமட்டோகிராஃபி மெத்தட் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸ் ரிடக்ஷன் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு HbA1c அதிகமாக இருக்குன்னா வெறும் சுகர்னால இல்லை, அது கம்மியாக இருந்தால் வெறும் சுகர்னால மட்டும் கிடையாது, அது தப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு பதிலாக சொன்ன காரணங்கள், ஸோ ஸ்ப்ளீனில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மற்ற ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறது வந்து கிளாரிஃபை பண்ணணும் நீங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோக்கான ஒரு கன்க்ளூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.